வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் மை டே 4 இன் தாய்லாந்து. அதாவது லாஸ்ட் டேனே சொல்லலாம். ஸோ பேங்காக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டல் இது பேர் என்னன்னு மறந்துட்டேன், ஏதோ பேலஸ்ன்னு வரும். பேங்காக் பேலஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செக் அவுட் பண்ணோம். 10 மணிக்கு அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்காங்க. மணி இப்போயே 10 ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பொடி நடையாக நடந்து போயிட்டு அந்த ஹோட்டல் சோலாலேயே நேற்று சாப்பிட்ட அதே ஹோட்டல் சோலாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாம். திஸ் இஸ் மை ஹோட்டல் ரூம் வியூ. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல இக்னோர் பண்ணிவிடுங்க, இந்த இடம் மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. நம்மளோட பேகேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு போய் சாப்பிடணும். ஆல்ரெடி சாப்பாடு க்ளோஸ் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் வேறு கொஞ்சம் தூங்கிட்டோம், ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது டேரெக்டாக ஹோட்டல் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கருடி சின்ன ஒரு ஃபன் ஆகிடுச்சு. நான் என்ன சொன்னேன், ஹோட்டல் சோலாஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். என் கூட இருக்கவரும் அப்படி தான் நினச்சாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 10 மணிக்கெலாம் அங்கேயும் க்ளோஸ் ஆகிடும். இப்போயே மணி 10:15 அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் வெளில வந்து சாப்பிட்லான்ட்டு ஹோட்டலாக தேடிட்டுருக்கோம். இப்போ சலாம் நமஸ்தேன்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சலாம் நமஸ்தே ஹோட்டலில் சாப்பிட்டோம். நான் வந்து பன்னீர் பராத்தா வாங்கினேன், பசிக்குதுன்னு வாங்கினேன். ஆக்சுவலி ஓகேஷாக தான் இருந்தது, ஏன்னா பிகாஸ் நமக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. பட் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நைட்லாம் சரியாக தூங்காததுனால 2-3 நாளாக செம்மையாக தலைவலிக்குது. ஸோ ஒரு டீயை போட்டோம். டீயை 30 பாட் சொல்கிறாங்க. அந்த ஆலு பராத்தா பன்னீர் பராத்தா வந்து 145 பாட் சொன்னாங்க. அப்புறம் 3 பூரி, என் கூட வந்து ஒரு 3 பூரி 500 ரூபா வாங்கினார். அதுக்கு 180 பாட்டு. அதான் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர் காசு 30 ரூபா கொடுத்தா 3 பூரி கிடைக்கும். இங்கே வந்து ரேட் ஜாஸ்தி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. அது என்னென்னு அப்படியே வர நீங்களும் பார்ப்பீங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டுக்டுக்கில் வந்து இறங்கியாச்சு. இது வந்து அந்த ஹேங்கோவர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக்கான பிளேஸு. அந்த பிளேஸில் இருக்கிற ஹோட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலு. என்ட்ரி 800 பாட்டுன்னு நானுங்க கட்சியில் பார்த்தா என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனால் பண்ணிடுன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. 5 மணிக்கு நாங்கள் இங்கே இருக்கவே மட்டும் ஏர்போர்ட் கிளம்பிடுவோம். தெரில, பார்ப்போம், சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 52nd ஃப்ளோருக்கு வந்தோம். 52nd ஃப்ளோர் தான் கீழே ரிசப்ஷனில் போட்டிருந்தது. ஆனால் 64th ஃப்ளோராக லிஃப்ட்டில் வரும்போதே காதடிக்குது எனக்கு. ஸோ ஹியூஜ் டிஸப்பாயின்மெண்ட். 64th ஃப்ளோருக்கு போகணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார் முதல்ல ஓப்பனே இல்லைன்ட்டாங்க. அங்கே ஆக்சுவலி பார் இருக்குது. அந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கினா தான் அந்த ஸ்பேஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது கொடுமை என்னென்னா, அந்த பாரே வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் திறப்பாங்களாம். ஸோ அதனால் உள்ளே விடலை. நாங்கள் அப்போ கூட என்னென்னமோ கேட்டோம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்தோம், இதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு என்னென்னமோ பிட்டெலாம் போட்டு பார்த்துட்டோம். அந்த லொக்கேஷனில் போட்டு எடுக்க விடலை. ஸோ சார், இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 50 பாட் செலவு பண்ணேன். அதாவது 200 பாட்டு கொடுத்து வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து ரிட்டன் வந்து இந்திரா மார்க்கெட் ஷாப்பிங் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. பஸ்ஸில் போகிறோம். இங்கே வந்து வரும்போது வந்து 50 ரூபா ஆச்சு ஒரு ஆளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 பாட் தான். அதாவது வந்து 75 பாட் ஆச்சு. இப்போ தான் சீட்டே கிடைக்குது. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் நான் இறங்க போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்திரா மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்திரா ஸ்கொயர் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக ஷாப்ஸ் இருக்குது. இந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நாட்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நாமினலாக தான் இருக்குது. 150 ருபீஸ் ஒரு ஹேண்ட் பேக் சொல்கிறாங்க, 180 200 தான் சொல்கிறாங்க. நம்ம ஊரை கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் தேன்னா பெஸ்ட்டாக கிடைக்கும்னு இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் குவாலிட்டி பார்க்குறேன், இங்கேருந்து ஒரு சுவீனியர் பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் யோசிக்காமல் இந்த இடத்துல தாராளமாக வாங்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே ஜிபேக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இருங்க பார்ப்போம், நிறைய மாடல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இந்திரா ஸ்கொயர் வந்ததுக்கான முக்கியமான ரீசனே இவர் தான் மச்சான். இந்த 100 கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் வச்சுருக்கானுங்க. ஒருத்தருக்கும் அடிச்சுக்காத மாதிரி கிட்டத்தட்ட ஒரே ரேட் தான் வச்சுட்ருக்காங்க. 10 பாட்டு மிஞ்சி போனால் பண்ணுறாங்க. அண்ட் கூகுள் பே ஜிபேலாம் வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா ஸ்கொயரில் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. ஆக்சுவலி இங்கே நிறைய இருக்குது. நிறைய பேர் நிறைய வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வாங்க முடியல. எக்கச்சக்கமாக இருக்குது. செம்மையாக கால் வலிக்குது. அண்ட் இந்த ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வாங்காதீங்க, அதாவது காஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் வாங்காதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க ஒரு சில தமிழ் ஆளுங்களாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறதா இருந்தால் வெளில தான் போகணும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டே போகணும். அதான் வாட்ச்சு, ட்ரோனு, பவர் பேங்க்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே வாங்க வேணாம்னு ஒரு தமிழ் ஆள் சொன்னார். அவர் தமிழ் கிடையாது ஆக்சுவலி, அவர் வந்து நேபாளி. தமிழ் நல்லா பேசுகிறாரு, அவர் தான் சொன்னார். ஸோ பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா லஞ்சு முடிச்சுட்டு போய் வாங்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 3 மணிக்கே ரூமில் வந்து கிளம்பணும். ஆல்ரெடி செக் அவுட் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு டேரெக்டாக போகிறது மட்டும் தான் இப்போ வேலை. ஸோ ஹோட்டல் சோலாவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் லஞ்சு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ஆர்டர் பண்ணணுமா. டின்னர்ஸும் இங்கேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு டின்னர் மட்டும் இவங்க ஆசாம் வெக்கேஷன்ஸில் அரேஞ்ச் பண்ணலை.
ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம டேரெக்டாக ஏர்போர்ட் போகிறோம். பெங்களூர் போகிற ஒரு ஃப்ளைட் இருக்குது எங்கள் கூட வந்தவங்க. ஸோ பெங்களூர் அவங்க போகிறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் ஃப்ளைட்டு, அதனால் ரொம்ப சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து 9 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம் லஞ்சில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் அவுட் பண்ணியாச்சு. என்னோடய லக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 கிலோ தான் வருது பேக்கேஜ். அது இல்லாமல் கேபின் பேக் மாதிரி ஒன்று ஷோல்டரில் மாட்டுறது 2 எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து என்னோடய பேக்கு, இன்னொன்று வந்து எனக்கு கொடுத்தாரு ராஜேஷ் ப்ரோ. அவரோட பொருள்லாம் எடுத்துகிட்டு என் பொருள் வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட் போயிட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஒரு 4:30 கிட்ட ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்தது வந்து செக்இன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து டேரெக்டாக ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட் வந்து எனக்கு 9 மணி ஃப்ளைட்டு, 3 ஹவர்ஸ் முன்னாடி இருக்கணும். பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி ரீச் டு த தாய்லாந்து ஏர்போர்ட். ஆக்சுவலி பேங்காக் ஏர்போர்ட் வந்திருக்கோம். பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆசம் வெக்கேஷன்ஸ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்மளும் பேசணும். ஆக்சுவலி ஆசம் வெக்கேஷன்ஸ் ரியலி டிட் அ குட் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. என் கூட ட்ரிப்பில் ஸ்டேஜஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. யாருமே முகம் சொல்லிக்கல. அவங்களோட வீடியோ எடுத்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க, நல்லா கலாச்சிக்கிட்டாங்க. வயசு வித்தியாசம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ அப்படிலாம் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல வைப்ஸ் இருந்தது. இது வந்து ஐ டோன்ட் நோ, இட் வுடன்ட் பி பாசிபிள் வித்தவுட் ஆசம் வெக்கேஷன்ஸ். பிகாஸ் ஒரு 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த ஒன்லி மெயின் ரீசன் இஸ் ஆசம் வெக்கேஷன்ஸ் தான். நான் தனியாக வந்திருக்கலாம், இதோட ப்ராபபிலி கொஞ்சம் கம்மியாக கூட செலவாயிருக்கும். ஆனால் இவ்வளோ லொக்கேஷன்ஸ் பார்த்துருக்க முடியாது, இவ்வளோ விஷயங்களை வந்து நம்மளால் குரூப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட அன்வர் ப்ரோ இருக்கார். இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவர் மட்டும்தான் ரீசனு. சும்மா சொன்ன ப்ரோ வந்திருக்கோம், தைரியமாக சொல்லலாம். இவர் பத்திரமா கூட்டு வந்ததுக்கு நான் தான் காரணம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் காட்ட முடியுமா, நான் காட்டுறேன். சென்னை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பேக்கேஜை வந்து செக் பண்ணி கார்கோ காமிச்சாச்சு. இதுக்கப்புறம் இமிக்ரேஷன் இருக்குது, செக்யூரிட்டி செக் இருக்குது, அப்புறம் போர்டிங் பாஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டே ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடும். 9 மணி ஃப்ளைட்டு, இப்போ மணி இன்னும் 6:15 தான் ஆகுது. பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைம் ஒரு 7:50 ஆகுது. போயிட்டு சாப்பிட்ணும். நம்ம ஒரு 8:30 மணிக்காக சாப்பிட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஏதாவது லைட்டாக மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு ஃப்ளைட் ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 12 மணிக்கு டேரெக்டாக இந்தியா போயிடலாம். ப்ராப்ளி ஒரு 1 ஹவர் ஆச்சுன்னா கூட 1 மணிக்கு இந்தியா போயிடலாம். காலில் நடந்து ரொம்ப கால் வலிக்குது, எழுந்துக்கவே தோண மாட்டேங்குது. எப்படி நடந்து போய் செக்இன் பண்ணி சரி ஓகே, ஃப்ளைட்டில் மீட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைமிங்னா நாங்கள் 3 பேரும் ஒரே சீட்டு தான். ஸோ ஃப்ளைட் ஏரியாச்சு. ஏர் ஏஷியா 9 மணி ஃப்ளைட்டு, மணி இப்போ 10 ஆகுது. இன்னும் வந்து 11 மணிக்கு மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும். வாய்ப்பே இல்லை, 3 மணி நேரம். ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கியாச்சு, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, செக்யூரிட்டி செக்கும் முடிச்சாச்சு. பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதிலே ஒரு சின்ன ஃபன் பண்ணுறேன் நான். ஏன் ஒரு டெல்லாம் பெஸ்ட்டுன்னு கேட்காதீங்க. செம்ம டயர்டு. அந்த ஊர் டைமுக்கு மணி நான் 2:18, இந்த ஊர் டைமுக்கு மணி 1:30 கிட்ட, 12:30 கிட்ட ஆகுது. 3 நாளாக 4 நாளாக தூங்கவே இல்லையா, செம்ம டயர்டாக இருக்குது. பேக்கேஜ் மட்டும் கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கேட் 9 நின்று இவ்வளோ நேரம். அப்புறம் கேட் 6க்கு வந்தேன். கேட் 6ல் வந்து என்னோடய பேக்கேஜ் வரவே இல்லை. ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் மை பேக்கேஜ். முடிச்சுட்டு வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபுட்டை காட்டியிருப்பேன் ஏர்போர்ட்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்பு. ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. தாய்லாந்து ஏர்போர்ட்டில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அண்ட் நல்லாவும் இல்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 7 இருந்தது. இன்கேஸ் நான் என்னால் வெளியே சாப்பிட முடியல அப்படின்னா 7 மறக்காமல் சாப்பிட்ருங்க. அண்ட் ஐ ஹவ் ரீச் டு ஹோம். அண்ட் இன்னொரு பெரிய டிப் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஏர்போர்ட்லேருந்து கேப் போடாதீங்க. அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஆட்டோ கேப் எதுவுமே எடுக்காதீங்க. ஏர்போர்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு வந்து 1500 கேட்டான். வெளியே வந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 1200 கேட்டான். வெளியே வந்த ஆட்டோ வந்து 1000 கேட்டான். கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வந்து லைக் ஒரு 1 or 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்தால் நீங்கள் வெளியே வந்து அந்த ஏர்போர்ட் சொன்ன வந்து வெளில வந்து போட்டால் 400-500 தான் கேட்குறாங்க. ஆனால் என்னால் நடக்க முடியல, செம்மையாக கால் வலிக்குது. ஸோ ஆட்டோவே போட்டுட்டு
₹800 கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் ஆசமான சீரீஸில் பார்க்குறேன். அன்டில் தென் பீஸ்.